ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் வந்து 2x + y = 5 x - 2y = 4 என்ற இரு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்து என்று நிறுவுக. 2 லைனும் கொடுத்துருக்காங்க, அது செங்குத்துன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், நிறுவ வேணும். அதுக்காக m1 கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும், m1 × m2 - 1 வரணும். ஓகே, அதனால் அதே போன ப்ராப்ளம் மாதிரியே ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நீங்கள் y = mx + c ஃபார்மில் எழுதிக்கணும் நீங்கள் முதல்ல. ஓகே, ஸோ அது பண்ணி பார்க்கலாமா? இப்போ 2x + y = 5, அப்புறமா x - 2y = 4 இல்லையா? ஸோ y = mx + 5 எப்படி எழுதிக்கணும் நம்ம? y = -2x + 5, இதனால் m1 = -2, இது -2y = -x + 4, -2 டிவைட் பண்ணிங்கன்னா y = -x / -2 + 4 / -2, அதாவது மைனஸ் ப்ளஸ் ஆகிடுவது ½ x - 2. Okay, therefore m2 = half, m1 m2 = -2 × half is equal to -1. Therefore 2x + y = 5 perpendicular to x - 2y = 4. ஸோ இதை எழுதிட்டிங்கன்னா போதும். ஓகே, உங்களுக்கு வேணால் இந்த லைனுக்கு பேர் L1 போட்டுக்கலாம், இந்த லைனுக்கு பேர் L2 போட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து L1 perpendicular to L2 கூட எழுதிக்கலாம். ஓகே, L1 L2 செங்குத்தாக எழுதிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் இதெல்லாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்தாக்க ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், போய் மார்க் வாங்குறது ஈஸி இதில். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாமா?